திருப்போம் யாத்ராகமம் 33 அதிகாரம் 14 யாத்ராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இதனுடைய பின்னணியை நீங்க பார்த்தீங்கன்னா, இதனுடைய எதற்காக சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மோசே கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் செய்கிறார். என்ன செய்கிறாரு? நீங்கள் இந்த வசனத்தின் பின்னணியை பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை பேசுவதன் நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க. ஏன் இப்படி சொல்கிறாரு? அவர் கர்த்தர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாய் சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், ஒரு 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 சமாதானத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்பேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. சரி, இங்கே ஒரு காரணம், இங்கே ஒரு அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன். எப்பவுமே நமக்கு யாராவது ஒருத்தருடைய உதவி தேவைப்படுது. எப்பவுமே நம்ம யாரையாவது ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கிறோம். எப்பவுமே நம்ம யாராவது ஒருத்தர், எப்பவுமே நம்ம அது சொல்ல டிபெண்டாக தான் இருப்போம். தனிமையாக செய்ய முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல யாரையாவது சார்ந்து போகுவோம். இல்லை ஏதாவது நம்ம தேவைக்குன்னா அவங்க கையை எதிர்பார்த்து நிற்போம், அல்லது அவங்களுடைய உதவி எதிர்பார்த்து நிற்போம், அவங்க துணையை எதிர்பார்த்து நிற்போம். ஏதாவது விதத்தில் யாராவது ஒருத்தரை சாராமல் நம்மளால் வாழ முடியாது. மோசேக்கு அப்படி தான் சொல்லிட்டேன். நீங்கள் பாட்ட ஜனங்களை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டீங்க, நான் ஜனங்களை கூட்டிட்டு வரது நான் ரெடி ஆகிட்டேன். ஆனால் ஜனங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு என் கூட ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா யாருமே இல்லையே. இன்றைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கலாம். கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி, எல்லாவனா இருக்கலாம். எத்தனை உறவுகள் உங்களோடு கூட இருந்தாலும், எத்தனை விதமான உறவுகள் பெயர் சொல்லி உங்களோடு கூட இருந்தாலும், அவர்கள் எல்லாரும் உங்களோடு கூட எல்லாவற்றிலும், எல்லா இடத்திலும், எல்லா காரியத்திலும் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துல உங்களோட கூட இருப்பாங்களா? எல்லா சமயத்தில் உங்க கூட இருப்பாங்களா? ஏதாவது ஒரு காலகட்டத்தில், ஏதாவது ஒரு வேலை விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்ம விட்டு தள்ளி தான் போவாங்க. எல்லா நேரத்திலும் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லா நேரத்திலும் அவங்க சொல்வ நம்ம சொன்னால் அவங்க கேட்டுக்குவாங்கன்ற நம்ம நினைக்க வேண்டிய சூழ்நிலையும் இப்போ இல்லை. அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம சில காரியங்கள் தனியாக தான் நம்ம நின்று செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனால் நம்ம மனசு கண்டிப்பாக யாரையாவது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணுது, யாரையாவது ஒருத்தரை தேடுது. இவங்க என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்க என் கூட சொன்னால் நல்லாயிருக்கும், இவங்க உதவி பண்ண நல்லாயிருக்கும், இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண நல்லாயிருக்கும்னு ஏதாவது ஒரு விதத்தில் யாரையாவது ஒருத்தரை நம்ம மனசு தேடுது. ஆனால் கர்த்தரை தேடலுக்கோ இந்த வார்த்தை ஒரு பெரிய ஒரு வார்த்தை. அது என்னன்னா, இன்னார் உன்னோடு கூட இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லலையே. நீங்கள் ஜனங்களை அழைத்து கொண்டு வாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னாரை அனுப்பேன், உன் கூட துணையாக ஒருத்தர் அனுப்பேன் நீங்கள் சொல்லலேன்னு சொன்னோடனே கர்த்தர் பார்க்குறாரு, உனக்கு யாரும் உனக்கு துணையாக அனுப்பணும் அவசியம் இல்லை, நானே உனக்கு துணையாக வருவேன். நீ யாரையோ ஒருத்தர் மூணாவது ஒரு நபரை எதிர்பார்க்குறல்ல, நீ யாரோ ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறல்ல, அதையே நானாக இருக்கக்கூடாது. நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற யாரையா வச்சு என்ன பண்ணாத, நீ எதிர்பார்க்காத. நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் தான் இருக்கணும். அங்கே சொன்ன உடனே அர்த்தவசனம் சொல்லுது, உம்முடைய கண்கள் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும், இவர்கள் உம்முடையவர்கள் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீ எவனையும் சார்ந்து இருக்காத. ஹலோ, நீங்க யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. உங்களுக்கு யாரையும் சாரக்கூடாது. அது யாராவனா இருக்கட்டும். யாரையா ஒருத்தர் சார்ந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் அவங்களையே நம்பி நிற்பீங்க.
இதுக்கு இன்னொரு அர்த்தம் நம்ம பாஷையில் சொல்லட்டுமா? யாரையும் நம்பாதீங்க. ஹலோ, பெத்த புள்ளைய கூட நம்பாதீங்க. கட்டின புருஷனை கட்டின மனைவியை கூட நம்பக்கூடாது. ஹலோ, இருக்கீங்களா? என் ஃப்ரெண்டு நம்பாதீங்க. எங்க அம்மா, எங்க அப்பா, யாரையும் நம்பாதீங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை இது. யாரையும் நம்ப. அதுதான் அதற்கு கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் தான் உனக்கு இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். அது சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஏன்னா அவன் கேட்கிறான், உம்முடைய வழியை எனக்கு தெரியப்படுத்துங்க, நீங்க சொல்லுங்க, நான் போறேன். அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போறேன், நீ என் பின்னாடி வந்தா போதும். நீங்க நான் சொல்லி நீ போகணும் அவசியம் இல்லையா, நான் போறேன் முன்னாடி, நீ பின்னாடி என்ன பண்ணு, ஒரு குருடனை வழியை நடத்துவதை போல நான் உன்னை என்ன பண்ணுவேன், நீ ஜஸ்ட் நடந்து என் பின்னாடி வந்தா மட்டும் போதும். என் பாதையை நீ கடைபிடிச்சா மட்டும் போதும். நான் போற வழியில் மட்டும் வந்தா மட்டும் போதும். நான் உன் பாதையை செவைப்படுத்துவேன், கோணலானவைகளை நான் செவையாக்குவேன். அப்போ கர்த்தர் முன்னாடி போறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. நீங்களும் நானும் அவருடைய நம்மளுடைய வாழ்க்கையில அவரை முன்னாடி வைக்க ரெடியா இருக்கிறோமா? அவரை முன்னாடி வச்சு நீங்க பின்னாடி போகணும். இது உங்க வாழ்க்கை. நீங்க என்ன சொல்லணும்னா, கர்த்தாவே இது உம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும். நான் வாழ்ற வாழ்க்கை இல்லை, நான் வாழ்றது நான் இல்லை, எனக்கு முன்னாடி நீங்க போங்கப்பா, நான் பின்னாடி வரேன். ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கை இல்லை, இந்த வாழ்க்கை உமது கரத்தில் இருக்கு. ஏன்னா நான் முன்னாடி போறேன், நடந்து போறேன், என் முன்னாடி என்ன இருக்குது எனக்கு தெரியாது, என் வாழ்க்கைக்கு என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது. அது மிகப்பெரிய குழியா அல்ல மிகப்பெரிய மேடான்னு எனக்கு தெரியாது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நான் எவ்வளோ தூரம் வாழ போறேன்னு தெரியாது. நான் இன்னும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட போறேன்னு தெரியாது. எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? சொல்லுங்கப்பா. உங்க ஃபியூச்சர் யாருக்கா தெரியுமா? யாராவது ப்ரெடிக்ட் பண்ண சொல்ல முடியுமா? யாராவது திருக்கதர்சனமா சொல்ல முடியும் என் ஃபியூச்சர் இப்படி இருக்கும் அப்படின்னு? நான் சொல்லுகிறேன், உங்க ஃபியூச்சர் உங்க கையில கிடையாது. ஏன்னா நாளை தினமே உங்க கையில கிடையாது. நாளை தினம் கர்த்தருடையது. இன்றைக்கு தூங்கி நாளைக்கு எந்திரிச்சா அது என்னுடைய நாள். இன்னைக்கு தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிக்கலனா அது கர்த்தருடைய நாள். ஹலோ, கசப்பான உண்மை அதுதான். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் கண் விழித்தால் அது என்னுடைய நாளாக இருக்கிறது. அப்போ கண் விழித்த உடனே நான் உடனே எல்லா பிரச்சனையும் மண்ணை மேலே போட்டுக்கிறேன். ஆனால் கண் விழிக்க வைத்தவர் எல்லா பிரச்சனையும் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன் அப்படி யோசிக்க மாட்டோம்? நம்ம ஏன் அப்படி யோசிக்க தோண மாட்டுது? அதுதான் அங்க அவர் சொல்றாரு, என்னை முன்னிலைப்படுத்தும் போது, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, எனக்கு என்று ஒரு இடத்தை கொடுக்கும் போது, அந்த இடத்துல நான் உன்னை என்ன பண்றேன், தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அது எதுக்கு? ஏன்னா அவரு கூட தான் இங்க சொல்ற பாருங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த சமூகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய பிரசனம். பிரசனம்னா பிரசன்ட், அவர் இருக்கிறது. இந்த ஸ்கூல்லலாம் காலேஜிலலாம் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. இன்னைக்கு வேலையில் கூட அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. இல்லை எல்லா இடத்துல அட்டண்டன்ஸ் இல்லாமல் இல்லை தானே. அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடாமல் எதுவுமே கிடையாது. அது ஸ்கூல்லேருந்து நம்மளுக்கு அது பழகிடுது. வேலைக்கு போனாலும் அட்டண்டன்ஸ் போட்டு தான் ஆகும். தமிழ் மிருஷனாவது போட்டு தான் ஆகணும். அட்டண்டன்ஸ் போடுறைய வருகை பதிவேடுன்னு பேர் அதுக்கு. அட்டண்டன்ஸ் போடுறது, அட்டண்டன்ஸ் போடுறதுன்னு என்ன அர்த்தம்? வந்துட்டேன் உள்ளேன் ஐயா, வந்திருக்கியா உள்ளேன் ஐயா. எல்லா இடத்துலையுமே நம்ம இருக்கிறோன்றத அங்கே பதிவு பண்ணணும். இருக்கிறோன்றத பதிவு பண்ணும் போது அந்த பதிவேடு என்பது நான் இருக்கிறேன் என்பதுக்கான ஊர்ஜிதம். அது ஊர்ஜிதப்படுத்துது. இல்லைன்னா ஆப்சென்ட், வரல, காலி. அப்போ இங்க ஒரு காரியம் பண்றது, அவர் சமூகம் என்று சொல்லுகிற வார்த்தை அவர் இருக்கிறார் என்று அர்த்தமாகிறது. அவர் இருக்கிறதை நமக்கு தெளிவுபடுத்துறார். அதான் பிரசன்ஸ், பிரசன்னம், பிரசன்ட், இந்த வார்த்தைகள் வருகிறது. அப்போ சமூகம் என்று வரும்போது அவருடைய பிரசன்னம், ஒரு ஆள் இருப்பதை போல ஒரு முன்னிலைப்படுத்துவது, அவர் நம்மோடு கூட இருத்தல். அப்போ அவர் சமூகம் எனக்கு முன்பாக செல்லுது அப்படின்னா அவரே எனக்கு முன்னாடி போறாருன்னு அர்த்தம். எங்க போறாரு? எதுக்கு போறாரு?
என் வாழ்க்கை குறித்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு என்னை கைட் பண்ணி கொண்டு போறார். நான் என்னவாக இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்பதை அவர் என்னை நடத்தி கொண்டு போய் அதில் சரியான தரிசனத்தில் கொண்டு போய் அவர் எதற்காக இந்த பூமியில் என்னை பிறக்க வைத்தாரோ, எதற்காக தாயின் கர்ப்பத்தில் உருவாமனை தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்துக்காக என்னை அழைத்தாரோ, பிரித்தெடுத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, பரிசுத்தமாக்கினாரோ அந்த இடத்துக்கு அவர் கொண்டு போறாரு. நான் அமைதியாக போனா மட்டும் போதும். நான் பெருசாலாம் பிளான் பண்ண வேணாம். நான் பெரிய படிப்பு படிச்சு பெரிய உத்தியோகத்தில் போய் பெரிய சாதனை பண்ணிடுவேன் இல்லைங்க. கர்த்தர் என்னை நடத்துவாரையானால் நான் ஏதோ பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தானாக நடத்திட்டு போவார். நீ நம்ம பிளான் பண்ணி கர்த்தருடைய பிளானை மாற்றி விட்டுறோம். நீ நிறைய பேர் கர்த்தர் நமக்குன்னு ஒரு வச்சதுக்கு பிளானை நம்ம பெரிய அறிவாளி, கர்த்தரை விட நம்மளா பயங்கர அறிவாளி. நம்பலாம் கர்த்தர் நம்மளை விட அறிவாளி, ஆனால் அவரோட அறிவாளி நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம பிளான் சேஞ்ச் பண்ணோம், நம்மள பிளான் சேஞ்சர்ஸ். அப்புறமா அந்த பிளான் சொதப்பும் போது பண்றது தெரியல பிரதர், தெரியாதனமா போய் மாட்டேன் பிரதர், மாட்டிக்கிறேன் பிரதர், அது பண்ணிட்டேன் பிரதர், இது பண்ணிட்டேன் பிரதர். எப்போ கர்த்தருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அறியாமல் புரியாமல் நானாக ஒரு முடிவெடுத்து நானாக செய்து நானாக முயற்சி பண்ணி நானாக போகும்போது கர்த்தருடைய திட்டத்தை நோக்கத்தை விட்டு விலகி போயிடுறேன். நிறைய பேர் நினைக்கலாம் அப்படி போகும்போது கர்த்தர் நம்மளை அப்படி கூப்பிடலாம்ல, ஏன் விட்டுறாரு அப்படின்னு. கரெக்டு தானே? உங்கள் மைண்ட் வாஷ் தானே? அவர் திட்டத்தின் நோக்கத்தை விட்டு விலகி போகும்போது தலைமுறை 2 போட்டு கூப்பிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கூப்பிட்றதா இருந்தா ஏவாளை கூப்பிட்டுருக்கணும். எங்கே கூப்பிட்டுருக்கணும்? ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை கூப்பிட்டுருக்கணும். ஏய் போகாத, அந்த மரத்துக்கிட்ட அந்த பழத்துக்கிட்ட போகாத, அங்கே போனால் ஒரு சர்பம் இருக்கும், அது ஒன்று வஞ்சிக்கும், அது ஒன்று பேசும், அங்கே போய் நிற்காத, அங்கே பேசாத, அது செய்யாத, இது பண்ணாதன்னு அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே சொல்லியிருக்கணுமா? வானாவா? அப்பவே அவர் சொல்லலை, இப்போவா சொல்ல போறாரு? ஆனால் இப்போ உங்களை வழி நடத்துகிறவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அது என்ன காரியம்? தேவ ஆவியானவர் உங்களை வழி நடத்தும்படியாக கொடுக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இங்க உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களே ஆனால் அவருடைய ஆவியில் நடத்தப்படுகிறவர்களாக இருப்பீங்க. அவர் ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் நிச்சயமா அவருடையவர்களாக இருப்பீர்கள். எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது தெரியல. அப்போ இங்க ஒரு காரியத்தை இங்க பதிவு பண்றேன். யாரெல்லாம் அவருடைய பிரசனத்தில் இருக்கிறார்களோ அவர்களை அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். நீங்க தீர்மானிக்கிறது இல்ல, நீங்க யோசிக்கிறது இல்ல, நீங்க பிளான் பண்றதில்ல. அவர் நான் ஒப்பு கொடுத்துட்டேன். என்ன ஒப்பு கொடுத்துட்டேன்? ஆண்டவரே நீங்க நடத்துங்க. எப்படி? நீங்க என்ன நடத்துங்க. என் வாழ்க்கை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என் வாழ்க்கை எது சரின்னு இருக்குதோ அதை நீங்க செய்யுங்க. நானா தீர்மானிக்க மாட்டேன், நானா யோசிக்க மாட்டேன், நானா பிளான் பண்ண மாட்டேன். எனக்கு எது சரின்னு இருக்கோ அதை நீங்க எனக்கு காட்டுங்க. அந்த வழியில என்ன நடத்துங்க, அந்த பாதையில நடத்துங்க. அதுக்காகவே என்ன கொண்டு போங்க. அப்படி ஒரு வெற்றி எனக்கு தாங்க. அவர் நடத்துகிற பாதையில சமாதானம் இருக்கும், அவர் நடத்துகிற பாதையில சந்தோஷம் இருக்கும், அவர் நடத்துகிற பாதையில ஒரு நிம்மதி இருக்கும். நானா போற பாதை விசாலமாவானா இருக்கலாம், அவர் நடத்துகிற பாதை குறுகியதா இருக்கலாம், ஆனா அதுல ஒரு நிறைவு இருக்கும். விசாலமான பாதையில போகலாம், ஆனா அங்க நிச்சயமா ஒரு குழி இருக்கும். சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். வசனம் சொல்லுது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், கோணலானவைகளை செவ்வையாக்கும். அப்போ சமூகம் என்று சொன்னால் அவருடைய பிரசனம், அவரோடு கூட இருப்பது, அவரோடு கூட வாழ்வது. வேதாசனம் இப்படியா சொல்லுகிறது. சங்கீதம் 105:4 எடுங்க. சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். என்னன்னது? எல்லாம் எடுத்துட்டீங்களாமா? 105 4ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை எதை தேடணும்? எதை தேடணும்? சமூகம் உன்னை ஜபம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஹலோ, சமூகம்னா ஜபம் இல்லை, சமூகம்னா அவரே தேடுறது.
சமூகத்துக்கு வாங்கணுன்னே ஜெபத்துக்கு வாங்க நினச்சிக்கிறோம். ஜெபத்துக்கு வாங்குறது இல்லைங்க, அவரை தேடுறது, அவரையே தேடுறது. அது ஜெபம் என்பது அவரை தேடுகிற ஒரு காரியம், அவரோடு கூட பேசுகிற ஒரு காரியம், அவரோடு இருக்கிற ஒரு காரியம். நிறைய பேருக்கு ஜெபம்னா சடங்காச்சார காரியம் இல்லை. இல்லை, ஜெபம் என்பது அவரோடு கூட இருக்கிற காரியம். நிறைய பேர் அப்படிதான் எப்படி தேட சொல்றாங்க? கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்க, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க. ஏன் தேடணும்? ஏன் தேடணும்? தேடலைன்னா கிடைக்காதா? அவரு தான் எல்லாம் தெரியுமே, அவருக்கு தான் எல்லாம் தெரியுமா? அப்புறம் அப்புறம் அவரு எல்லாம் பண்ண வேண்டியது தானே. ஏன் தேடணும்? ஏன் கேட்கணும்? கர்த்தர் ஏன் தேட சொல்றார், ஏன் தேட வைக்கிறார் அப்படின்னா, அப்போதான் நாம் அவரோடு கூட இருப்போம்னு அவருக்கு தெரியும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரசங்கி 3:14. ஏன் அவருடைய சமூகம் அவ்வளோ முக்கியமானது? ஏன் அங்கே போகணும்? ஏன் நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, அது என்றென்றைக்கும் நினைக்கும் என்று. எல்லாம் இருக்கீங்களா? போயிட்டீங்களா? மறுபடியும் வாசிக்க போறோம், மறுபடியும் கேளுங்க. தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் அதுதான் நடக்கும். ஹலோ, நீங்க நினைக்கிறது இல்ல, கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கணும். அப்ப இங்க சொல்றாரு, தேவன் நினைக்கிறது எதுவோ அது அது என்றென்றைக்கும் என்ன ஆகும்? அதான் நினைக்கும். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, ஒன்று குறைக்கவும் கூடாதுன்னா உங்களால் முடியாது, மாற்றவும் முடியாது, அதுலேருந்து விலைக்கு செல்லவும் முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும். எதை? அவருடைய திட்டத்தின் நோக்கத்தையும் நீங்கள் கூட்டவும் முடியாது, நீங்கள் அதுலேருந்து குறைக்கவும் முடியாது. சரி, ஏன் அப்படி வச்சாரு? காலத்தையும் சமயத்தையும் தம்முடைய கரத்தில் அவர் வைத்திருக்கிறார், அவர் அதை செய்கிறார். 11ஆம் வசனத்தை படிங்களேன், படிச்சுட்டு போவோம். 11 பாருங்க. அவர் சகலத்தையும் அதிலிருந்து காலத்தில் நேர்த்தியாய். ஹலோ, அது 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகள் மனுஷனுக்கு தெரியாது. என்ன நடக்க போகுதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. உங்க வாழ்க்கையில என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. நீங்க என்னவா இருக்க போறீங்க, என்னவா மாற போறீங்க, என்னவா ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. தேவ சமூகத்தில் இந்த வசனம் சொல்லுது, அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னா நம்ம அவரோடு கூட இருக்கிற அந்த ஜெபம், அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, அவரோடு கூட இருக்கிற எல்லா காரியத்திலும் அவர் என்னை நடத்தி சொல்லி வளராயிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அந்த வசனம் சொல்லி அப்படியே முடிச்சிருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். சஞ்சலத்தோட சலிப்போட வேதனையோடு கூட நடந்து போறியா, அவர் உனக்கு இளைப்பாறுதல் தருவார், சமாதானத்தை தருவார், ஒரு சந்தோஷத்தை தருவார், ஒரு நிம்மதியை தருவார். எப்போ? அவர் என் கூட இருக்கும்போது. எப்போ? எப்போ? அவர் என்னோடு கூட இருக்கும்போது, அவர் சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடும் போது, தேவன் எனக்கு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். சமாதானத்தை தேடி அதை பிடித்துக்கொள் வசனம் சொல்லுது. அப்ப சமாதானத்தை தேடி எங்க பிடிக்கிறது? அந்த சமாதானம் தேடி பிடிக்கிற இடம் தேவ சமூகம். தேவ சமூகம்னா என்ன அர்த்தம்? என்ன சொன்ன? தேவ சமூகம்னா அவர் இருக்கிற இடம், அவருடைய பிரசன்னம். சமூகம் என்பது இங்க வருது, ஆங்கிலத்தில் பிரசன்ஸ்னு வருது. அப்படின்னா அர்த்தம் அவருடைய இருப்பிடம், அவர் என்னோடு கூட இருத்தல், என்னோடு கூட வாசம் செய்தல், என்னோடு கூட அவர் எப்பொழுதுமே இருக்கிற ஒரு காரியத்தை நான் யோசிக்கணும். நான் ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஜெபிக்கிறேன் நான்? சில பேருக்கு சர்ச்சுக்கு போனால் தான் ஜெபம் வரும், சில பேருக்கு ஜெபிக்கணும் பாஸ்டர் மட்டும் தான் ஜெபம் வரும், ஐயர் மட்டும் தான் ஜெபம் வரும், புல்பிட்டில் தான் ஜெபம் வரும். வீட்டில்
பக்தியும் வராது, ஜபமும் வராது. சர்ச்சில் ஜபம் வருது. அது எப்படி? நிறைய பேருக்கு ஆண்டவர் சர்ச்சில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் போகும்போது என்ன பண்ணுறாங்க, சர்ச்சிலே ஆண்டவர் விட்டு போயிடுறாங்க. ஹலோ, நிறைய பேருக்கு எங்கே இருக்காரு ஆண்டவர்? ஆண்டவர் சர்ச்சில் தாங்க இருக்கிறாங்க. இவங்க சர்ச்சுங்க கூட்டின்னு போகிறது கிடையாது, வீட்டுக்கெல்லாம் விட்டு போயிடுறாங்க. அவரை அடுத்த வாரம் வந்து உங்களை பார்க்குறாங்க ஆண்டவர், அடுத்த மாதம் வந்து உங்களை பார்க்குற ஆண்டவர். நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கேருந்து போகும்போது அவர் கூட கூப்பிட்டு போங்க. என் கூப்பிட்டு போனோம், உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். என் கூட வாங்க, என் கூட வாங்க. அதுதான் அவரோட கூட நித்தமும் அவரோட கூட பேசுகிற காரியம். அவர் எப்படி வேணால் பேசலாம். அவர்கிட்ட பேச அவங்களோட கூட நீங்கள் கத்தரை தேடினா கத்தர் உங்களோட கூட, நீ கத்தரோடு இருந்தால் கத்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ விட்டார் ஆகில் அவர் உன்னை விட்டுருவாராம். இப்போ கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. அப்போ என் குறைவு இருக்கும் போது கத்தரை தேடக்கூடாது. எல்லா நேரம் கத்தரை தேடணும், கத்தருக்கு உண்மையாக இருக்கணும். கத்தரை நித்தமும் தேடுங்கள், நித்தமும் அவர் சமூகத்தை நாடுங்கள். ஏன்னா அங்கே தான் எனக்கு சமாதானம், அங்கே தான் எனக்கு சந்தோஷம், அங்கே தான் எனக்கு நிம்மதி, அங்கே தான் எனக்கு விடிய காலம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை அவர் தான் வச்சுருக்கிறார். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கை, உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கை கூட யார்கிட்ட தான் இருக்குது? நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கை யார்கிட்ட தான் இருக்குது? என் சந்ததியுடைய சந்ததி யார்கிட்ட தான் இருக்குது? அப்போ நான் யாரை தேடணும்? அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? அந்த வசனத்தில் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு யாரையும் ஒருத்தர் கொடுக்கடாதான்னாரு. அவர் சொன்னார், நான் உனக்கு யாரையும் கொடுக்க மாட்டேன்டா, நானே அவன் கூட இருப்பேன். உன்னை மனுஷனை தேடுறல, நீ மனுஷனை தேடாத, அவன் ஒரு நாள் போயிடுவான் அவனை விட்டு. ஆனால் நான் உன்னை விட்டு விலகுறதில்லை, உன்னை கைவிடுறதில்ல, நான் உன் கூட தான் இருப்பேன். அப்போ என்ன தேட நீ எங்கெங்கே போய் தேடிட்டு இருக்க? யார் யாரையும் தேடுற, யார் யாரும் நாடுற, யார் யாரையும் கெஞ்சிட்டு இருக்கிய? நீ தேட வேண்டிய இடம் எது? என்கிட்ட வந்து தேடு, என்கிட்ட நில்லு, என்கிட்ட கேளு, என்கிட்ட பேசு. நான் தான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் தான் உனக்கு சமாதானத்தை தருவேன், நான் தான் உனக்கு சந்தோஷத்தை தருவேன், நான் தான் உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை தருவேன். இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்த போய் தேடிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட நிம்மதி கிடைக்கும், இவங்ககிட்ட சமாதானம் கிடைக்கும், அவங்ககிட்ட சந்தோஷம் கிடைக்கும்ட்டு. இருக்கிற இடம் இது. இங்கே தேடுனா எல்லாமே கத்த தர வல்லவராய் இருக்கார். இதை காட்டிலும் எல்லாமே கூட கொடுக்க வல்லவராய் இருக்கிற எத்தனை பேர் நான் சொன்னது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்.